ஆப்கி அதாலத்துல பிலிம் ஸ்டார் அனில் கபூர் மேல உள்ள அடுத்த குற்றச்சாட்டு என்னன்னா, நீங்க வந்து ரொம்ப போரிங் ஆனவர். உங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸும் என்கிட்ட சொல்லியிருக்காங்க அவர் எந்த அளவுக்கு போரிங்கா இருப்பாருன்னா, அதோட தனக்கான விஷயங்களை எவ்வளவு சீரியஸா எடுத்துப்பாருன்னா, வீட்டுல பார்ட்டிக்கு எல்லாரையும் கூப்பிட்டுட்டு அவர் மட்டும் பியூட்டி ஸ்லீப்புக்கு போயிடுவாருன்னு சொல்லியிருக்காங்க. இல்ல ரஜித் சார், அது வந்து எனக்கு என்ன தோணும்னா, நான் உண்மையிலே ரொம்ப கொடுத்து வச்சவன். அதாவது நான் இந்த இந்தியாவில் பிறந்திருக்கேன். இதை விட சிறந்த நாடு எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் என்னன்னா ஏன் ரொம்ப கொடுத்து வச்சவன்னு நினைக்கிறேன்னா, என்னோட அப்பா அம்மா வந்து எனக்கு அவங்க எல்லாமே எனக்கு கொடுத்துருக்காங்க, எல்லாமே. அதுக்கப்புறம் எனக்கு அமைஞ்ச மனைவி, அவங்க எனக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்டாக இருந்தாங்க. அப்புறம் பொறுமையாக கேர்ள் ஃப்ரெண்ட் ஆனாங்க. இன்றைக்கி என் மனைவியாக இருக்காங்க. 3 பசங்களுக்கு அம்மா ஆனாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் 43 வருஷமாக ஒன்றாவே இருக்கோம். 40 அப்புறம் 3 அப்புறம் எவ்வளோன்னு சொல்லுவாங்க? 43. ஸோ ஆப்வியஸ்லி எல்லாரும் சொல்லுவாங்க அது 43 40 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, இப்பயும் ஒரே பொண்ணோட இருக்க போரிங் மனுஷன் தான் சொல்லுவாங்க. ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரி மனுஷனை போரிங் ஆளுங்கன்னு தான் சொல்லுவாங்க. எனக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கே பாரு, நீ இப்போ கல்யாணம் பண்ணிக்காத, நீ பேச்சுலராகவே இரு, அப்போதான் உன் மேலே கிரேஸ் அப்படியே இருக்கும், பொண்ணுங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். ரொமான்டிக் படங்களாக பண்ணிக்கிட்டு கல்யாணத்தை வேற பண்ணிக்கிறேன்னு சொல்ல போகிற. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் பண்ண வேணான்னு சொன்னால் 100% நான் தான் பண்ண போகிறேன். அப்புறம் வந்து ரஜத் சார், நான் கல்யாணம் எப்போ பண்ணணும், என்னைக்கு எனக்கு கல்யாணம் நடந்துச்சோ அன்னையிலிருந்து நான் ஐ நெவர் லுக் பேக். அப்புறம் என் வீட்டில் நிறைய விருந்து நடக்கும், பார்ட்டிஸ் நடக்கும், எல்லாரையும் கூப்பிடுவேன், எல்லாரையும் நான் வர வைப்பேன். சில ஆர்டிஸ்ட்டும் வருவாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. பேரை சொல்ல நான் விரும்பலை. அதில் ரைட்டர்ஸ் இருப்பாங்க, டிரெக்டர்ஸ் இருப்பாங்க. ராத்திரி முழுக்கவும் பார்ட்டி நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் எனக்கு 10, 10:30, 11க்குலாம் தூக்கம் வந்துக்கிட்டே இருக்கும். நான் போய் தூங்கிடுவேன். அவங்க பார்ட்டியை நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அப்போ நான் காலையில் எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக ஷூட்டிங் கிளம்பிடுவேன். அவங்களில் எத்தனை பேர் இருப்பாங்க சார் இந்த வார்த்தையை சொல்றதுக்கு? ஒருவேளை நானும் சீக்கிரமா போய் தூங்கிருக்கலாமோ? ஏன்னா எனக்கு என்ன தோணும்னா, நாம த ஸ்லீப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வி ஆர் ஃபேசிங் த கேமராவை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ ஒரு நல்ல தூக்கம் தூங்கினாதான் அப்பதானே ஃப்ரெஷ்ஷா இருக்க முடியும், எக்ஸசைஸ் பண்ண முடியும், ஃப்ரெஷ்ஷா இருக்க முடியும். ராத்திரி முழுக்க முழிச்சிட்டு குடிச்சிட்டு சிகரெட் அடிச்சிட்டு இருந்தா காலையில அது நம்ம முகத்துல காட்டி கொடுக்கும்ல. இப்ப நான் இன்னும் எங்க இருக்கேன்னு சொல்றாங்க. ஏன்னா நான் பிகினிங்ல போரிங் லைஃப் லீட் பண்ணதுனால. அவங்க எல்லாம் பயங்கரமா கொண்டாடினாங்க, என்ஜாய் பண்ணாங்க, கிரேஸா இருந்தாங்க, அது இதெல்லாம் பண்ணுவாங்க. பட் ஐ ஃபீல் நீங்க ஒரு லாங் ரேஸ்ல ஈடுபடணும்னா இந்த மாதிரி சின்ன சாக்ரிஃபைஸ்லாம் நீங்க பண்ணி தான் ஆகணும் எப்பவுமே. இப்ப இந்த சாக்ரிஃபைஸ் சொன்னீங்களா, அதுக்கு அர்த்தம் என்ன? ஒரு நபர் சஞ்சய் தத்தோட பயோபிக் எடுத்தாரு இல்லையா, அந்த மாதிரி உங்களை பத்தி படம் எடுக்கணும்னு நினைச்சா என்னைக்குமே வராது. என்னோட படம் எப்படி வரும்? பயங்கர போரிங் லைஃப் ஆச்சு, எடுக்கவே முடியாது. கான்ட்ரோவர்சிஸே கிடையாது, எந்த கான்ட்ரோவர்சியும் இல்ல. காதல் கிசுகிசுன்னு எந்த கான்ட்ரோவர்சியும் இல்ல. ஏதாச்சும் பண்ணணும், எனக்கு தெரிஞ்சு ஏதாச்சும் பண்ணணும்னு தோணுது. I'm still young, right? அப்புறம் ஜாக்கி ஷ்ராஃப் சொல்லுவாரு, நீங்க உங்க வேலையை ரொம்ப சீரியஸா எடுத்துப்பீங்க. ஏதாவது ஒரு ஃபைட் சீனா இருந்தா நிறைய படங்கள்ல அவர் உங்களுக்கு அண்ணனா நடிச்சிருக்காரு. நீங்க அவர் அடிக்கிற சீன் இருக்கும், அவன் உண்மையிலே அடிப்பான்னு சொல்லியிருக்காரு. இவங்க என் பேரை ஜாக்கி, குல்ஷன் குரோவர், இவங்க 2 பேரும் என்னோட நெருங்கிய நண்பர்கள். நாங்க எல்லாருமே ஆக்சுவலி ஒன்னாதான் கரியரை ஸ்டார்ட் பண்ணோம். என் பேரை இவங்க டேமேஜ் பண்ணிட்டாங்க. குல்ஷன் குரோவர் என்கிட்ட சொல்லியிருக்காரு, அவங்க கூட ஃபைட் சீன் பண்ணதா இருந்தா எல்லாரும் சந்து பாம் எடுத்துட்டு போங்கன்னு சொல்லுவேன். இல்ல இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு என்ன தோணும்னா, அது ஃபைட்டா இருந்தாலும் ஒரு சீனா இருந்தாலும் அது வந்து படத்துல எதுவா இருந்தாலுமே நான் வந்து என்ன நினைப்பேன்னா, அது ரியலிஸ்டிக்கா இருக்கணும்னு நினைப்பேன். நான் நிறைய ரிஹர்சல் எல்லாம் பண்ணி பார்ப்பேன். நான் ஒரு விஷயம் சொல்றேன் உங்களுக்கு, ஒரு சின்ன விஷயம். நான் வந்து வெல்கம் படத்தோட ஷூட்டிங்ல இருந்தேன், டெசர்ட்ல இருந்தேன். ஃபேன் எல்லாம் போட்டிருந்தாங்க, இருந்தாலும் பயங்கர சூடு. நானா சார் இருந்தாரு, நசருதீன் இருந்தாங்க, டிம்பிள் இருந்தாங்க, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. யோ, இந்த ஃபேனை கொஞ்சம் கம்மி பண்ணுங்கயா, பயங்கர தூசா இருக்கு, டஸ்டா இருக்கு, இரிட்டேட்டிங்கா இருக்கு. அந்த நேரத்துல நான் எங்கேயோ வெளியே போயிருந்தேன், அப்பதான் வந்தேன். அப்ப நான் பார்த்தா ஃபேன் எல்லாம் எதுவும் பெருசா ஓடவே இல்லை. நான் போய் ஃபேன் உடனே போட்டு விட்டுட்டேன். அப்போ
நசீர், நாரா, டிம்பிள் எல்லாரும் எனக்கு ஒரு கேவலமான ஒரு லுக்க கொடுத்தாங்க. நான் தலை குனிச்சிட்டு அவங்க எல்லாம் என்ன நினைச்சாங்கன்னா, ஏடா நாங்க இங்க எல்லாரும் தாங்க முடியாம இருக்கோம், போடு லைட்டை போடு, ஃபேனை போடு, ஏன் ரிஃப்ளெக்டர் ஒரு 25 வை, நல்லா இருக்கணும்ல பாக்குறதுக்கு, லெட் மீ லுக் குட். அதாவது இந்த லைட் போடுறது ஃபேன் போடுறதெல்லாம் ஓகே தான். ஜாக்கி ஷ்ராஃப் சொன்னாரு ஒரு கண்ணத்துல அரையிற சீன் இருந்தது, நீங்க 32 வாட்டி அடிச்சீங்களா, ஒரு கண்ணை பழுத்துருச்சான். இல்ல அவன் தான் என்ன அடிச்சான், ஜாக்கி என்ன அடிச்சிருக்கான். ஆக்சுவலி என்ன நடந்துச்சுன்னா, ஜாக்கி என்ன அடிச்சான், அவன் கொஞ்சம் சாஃப்டா அடிச்சதுனால டேய் என்னடா இது ஒரு ஃபீலே வரல, நல்லா அடி. அப்புறம் அவன் நிஜமாவே ஒரு 20-25 வாட்டி அடிச்சிட்டானுங்க. ஆனா ஷாட் பக்காவா வந்துச்சுங்க. ஒரு மகனோட சீன் இருந்தது, உங்களை நீங்க அந்த மெரிகோ ரவுண்ட் இருக்குல்ல, மிகப்பெரிய ஒரு சுத்தம் இல்ல, அதுல உங்களையே சேர்த்து கட்டிக்கிட்டு நீங்க சுத்தி வந்தீங்களாமே, அதை பார்த்த உடனே மாதுரி தீக்ஷித் ரொம்ப அப்செட் ஆயிட்டாங்களாமே. சார் இன்னைக்கு இந்த உண்மையை நான் சொல்லிடுறேன், நாங்க ஒண்ணு கஷ்டம்லாம் படல, மாதிரி இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். ஆக்சுவலி அந்த டைம்ல மாதிரிக்கு கல்யாணம் ஆகல. நீங்க இம்ப்ரெஸ் பண்ண முயற்சியும் பண்ணிருக்கீங்க, அவங்களோட நிறைய படமும் பண்ணியிருக்கீங்க, ஒரு 2 படங்களை நீங்க இன்டிமேட் சீன்ஸும் பண்ணியிருக்கீங்க. அப்படி இருந்தும் எந்த ஒரு ஸ்கேண்டலும் நடக்கலையே. இதை வச்சு பார்க்கும்போது இன்னும் டைம் இருக்கு, படம் இன்னும் பாக்கி இருக்கு, நான் இன்னும் எங்க தான் இருக்கேன். நீங்க நடிச்ச படங்கள்லாம் பார்த்தா சில படங்களை நீங்க 2 ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்டா இருந்திருக்கீங்க, ஆனா ரியல் லைஃப்ல அந்த மாதிரி நடந்துக்கலாம். ஆமா சார், ரியல் லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பயப்படுவேன் நானு, அப்படியே நடுங்கிருவேன். நோ என்ட்ரியில் என்னோட ஒரு டயலாக் இருந்தது, அது ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. நான் என் சொந்த வீட்டில் நான் ரொம்ப பயந்துக்கிட்டே தான் இருப்பேன். ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு அந்த டயலாக். ஆக்சுவலி அது ஆக்டிங்கே கிடையாது சார், என்னோட ரியல் லைஃப் ஸ்டோரி தான் அது. நான் என் சொந்த வீட்டில் இப்படி பயந்துக்கிட்டே தான் இருப்பேன். அப்ப இந்த கர்வாலி பஹர்வாலி படத்துல அந்த சீன்ஸ் எல்லாம் உண்மைதான். ரஜத் சார் நீங்க இன்னைக்கு பயங்கரமா மாட்டி விட போறீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி நடந்திருந்தா நல்லா இருக்கும் போல. ஆனா இப்படி ஒரு சீரியஸான ஆக்டர் வந்து, அதாவது செட்ல ஒருத்தர் சின்ன காமெடி கூட பண்ண விடாத ஒருத்தர் காமிக் ரோல்ஸ் எல்லாம் எப்படி பண்றாரு? உங்களை பார்த்தாலும் சரி பேசினாலும் சரி எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஆக்சுவலி ரஜித் சார் காமெடி வந்து எனக்கு என்ன தோணுதுன்னா, இட்ஸ் அ வெரி சீரியஸ் ஃபேஸஸ். அதாவது மிஸ்டர் இந்தியா, சமேலி கி ஷாதி, நோ என்ட்ரி, வெல்கம், இப்போ இந்த முபாரக், மக்கள் நினைப்பாங்க இது காமெடி என்டர்டைனர், ஈஸியா செட்டுக்கு போயிட்டு படத்தை பார்த்துட்டு யூனோ நீங்கெல்லாம் சிரிச்சிருவீங்க. அதுக்கு வந்து இட்ஸ் அ வெரி சீரியஸ் பிஸ்னஸ். ஜானி சார் சொல்லுவார் இது என்கிட்ட, எங்க டைரக்டர், நான் ரொம்ப மோசமான சிச்சுவேஷன்ல இருக்கும்போது தான் ஒரு காமெடி சீன் எழுதுவேன்னு. ஸோ ஆன் த செட் ஆக்சுவலி இட்ஸ் அ வெரி வெரி சீரியஸ் அட்மாஸ்பியர். ஏன்னா காமெடி இஸ் அ சீரியஸ் பிஸ்னஸ். ஏன்னா நிறைய உழைப்பு தேவைப்படுது. நீங்க ரொமான்டிக் ஃபிலிம் எடுத்துக்கிட்டீங்கன்னா யார் கூட வேணா பண்ணலாம், அதே மாதிரி டிராமாட்டிக்கான சீன்ஸும் யார் கூட வேணா பண்ணலாம், டிராமா ஆக்ஷன் பண்ணலாம், எது வேணா பண்ணலாம். லோ ஆங்கிள் வச்சுட்டா, லைட் அண்ட் ஷேடு வச்சுட்டா, ரெட் லைட் எல்லோ லைட், யூனோ சூப்பரான ட்ரெஸ் போட்டுக்கிட்டு சுவிட்சர்லாண்டில் போய் ஷூட் பண்ணலாம், நியூயார்க்ல போய் ஷூட் பண்ணலாம், பாட்டு பிளே ஆகிக்கிட்டு இப்படி ஹை ஸ்பீட்ல போயிட்டு இருந்தா ஓ பாரு ஆக்டிங் சூப்பரா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா காமெடியில் அப்படி நடக்காது சார். காமெடியில நீங்க கண்டிப்பா உழைச்சே ஆகணும். ஒண்ணு உங்களுக்கு காமெடி பண்ண தெரிஞ்சாலும் சரி, தெரியலனாலும் சரி. ஆனா நீங்க வந்து நானா பட்டேக்கர், அவர் எல்லா படத்துலயும் கோவமா தான் இருப்பாரு, அவர்கிட்ட நீங்க காமெடி பண்றீங்க. சி இந்த வெல்கம் படம் வந்து பாய் அப்புறம் மஜ்னு பாயோட படம், அது நல்லாவே வெற்றி அடைஞ்சது. 2வது படமும் பார்த்தீங்கன்னா நல்லாவே வெற்றி அடைஞ்சது. இந்த காமெடியில் வந்து ரைட்டிங் இருக்கும், சிச்சுவேஷனல் காமெடி. நானாவும் வந்து படத்துல சீரியஸான கேரக்டர்ஸ் தான். என் கேரக்டர் வந்து கொஞ்சம் ஓவர் எக்ஸ்ட்ரோவர்ட்டடா இருக்கும், நானா ரொம்ப சீரியஸ் ஆங்கிரி கேரக்டர். நாங்க ஆக்சுவலி அது கொஞ்சம் சீரியஸா தான் பண்ணுவோம், சிச்சுவேஷனல் காமெடி. அதனால நானா சாருக்கு வந்து எழுதின ரோல் இருக்குல்ல, நானா சாரை பத்திலாம் சொல்லணும்னா அவர் பெரிய லெஜெண்ட், ரொம்ப பெரிய ஆக்டர் அவரு. அப்படிப்பட்ட ஒரு ஆக்டர் கிடைக்கணுன்றதுலாம் பெரிய வரம். நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நான் நிறைய லெஜெண்ட்ஸை பத்தி சொல்லியிருக்கேன், அதுல நானா பட்டேக்கரும் இருக்காரு. ஸோ அவரோட வேலை பார்க்கறதுன்றது வந்து யூனோ அவர் சீரியஸா இருந்தாலும் அந்த வெல்கம் படத்தோட ஸ்கிரிப்ட் எப்படி எழுதிருக்காங்கன்னா நாங்க நல்லா சீரியஸா தான் பண்ணோம். ஆனா அந்த படத்தோட ஸ்கிரிப்ட் அப்படி வெளியே தெரிய வந்துருச்சு. मजनू भाई जब भी मैं बड़ा छुपाता मैं गन नहीं उठाता, कंट्रोल कंट्रोल उदय कंट्रोल. இப்ப ஆடியன்ஸ் ஏதாவது கேள்விகள் கேட்கணும்னா கேட்கலாம். சார் உங்க ஆக்டிங்க பிகினிங்ல எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க?
என்னோட பிகினிங் வந்து ஆக்சுவலி நீங்க இளமை காலத்தை கேக்குறீங்களா இல்ல வயசான காலத்தை கேக்குறீங்களா இல்ல சின்ன வயசு காலத்தை சார் கேக்குறீங்களா? உங்க சின்ன வயசு பத்தி கேக்குறோம். பாத்தீங்களா, இது மிகப்பெரிய காம்ப்ளிமெண்ட். உங்களுக்கு இன்னும் வயசு ஆகல. சார் நீங்க ரொம்ப கியூட்டா இருக்கீங்க சார். சரி, நான் வந்து தேங்க்யூ ஸோ மச். நான் வந்து என் முதல் படம் வந்து ரஜத் சார் சொன்ன மாதிரி தோ பாயல் மே ஏக் கீத். நான் வீட்டை விட்டு ஓடி தான் இந்த முதல் படத்தில் நடிக்க ஆரம்பித்தேன். சசி கபூர் வந்து என்னோட ஜூனியர், ரிலீஸ் ஆகல. ஆனால் எப்படி சொல்கிறதுனா, நான் வந்து என்னோட முதல் படம் வந்த டைம் பார்த்தீங்கன்னா 1977. என்னோட படம் வந்து 1979 ரிலீஸ் ஆயிடுச்சு. அந்த படத்தோட பேர் வந்து ஹமாரே துமாரே. இந்த ஹமாரே துமாரே படம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து சின்ன ரோல் தான். சார் ரியலி யூ டன் எ ட்ரெமெண்டஸ் ஜாப் சார். ஹேட்ஸ் ஆஃப் யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ஆனா நடுவில் நான் கேள்விப்பட்டேன் நீங்க கன்னட படங்கள்லாம் கூட நடிச்சீங்களாமே. பின்ன என்னங்க பண்றது, எனக்கு யாருமே பாம்பேல வேலை கொடுக்கலையே. அதாவது பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆக்டிங்க்கு வந்துட்டு நோ லாங்குவேஜ், யூ அண்டர்ஸ்டாண்ட். நம்ம எந்த மொழியில வேணாலும் வேலை பார்க்கலாம். நான் தெலுங்கு படம் பண்ணியிருக்கேன், நான் தெலுங்கு படத்தில் நடிச்சிருக்கேன், கன்னடா ஃபிலிம் பண்ணியிருக்கேன், அப்புறம் ஒரு மலையாள படத்தில் கூட கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் என்னால் ஹாலிவுட்ல நடிக்க முடிஞ்சுது. இல்லைனா எனக்கு பயம் வந்திருக்கும். நான் கொஞ்சம் இங்கிலீஷ் படத்துலேயே ஒர்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு என்ன தோணுன்னா, ஆக்டர் எப்பவுமே ஆக்டர் தான். மொழிங்கிறது வந்து எந்த மொழியில வேணா வேலை செய்யலாம். முபாரக்னு ஒரு படத்துல நீங்க சர்தார் வேஷம் போட்டீங்கல்ல? ஆமா, எந்த மொழியில வேலை பார்த்தீங்க? இல்ல அது வந்து யூ சி, இது வந்து பாத்தீங்கன்னா ரஜத் சார் ரொம்ப பெரிய பெரிய ஆக்டர்ஸ்லாம் வந்து சர்தார் ரோல ஈஸியா நல்லாவே பண்ணியிருப்பாங்க, சொல்ல முடியாத அளவுக்கு. தரம் சார் ஜீவன் மிருத்யுல பண்ணியிருக்காரு, சன்னி டியோல் கதர்ல பண்ணியிருக்காரு, அப்புறம் சிங்கிஸ் கிங்ல அக்ஷய் குமார் பண்ணியிருக்காரு, அஜய் தேவன் சன் ஆஃப் சர்தார்ல பண்ணியிருக்காரு. இந்த ரோல் எனக்கு ஆஃபர் பண்ணும்போது நான் கொஞ்சம் பதட்டமா தான் இருந்தேன். இதை எப்படி பண்ணுவேன், என்ன பண்ணுவேன், ஏன்னா இதுக்கு முன்னாடி பண்ணவங்க எல்லாம் வெற்றி அடைஞ்சிட்டாங்க. ஸோ இந்த ஃபிலிமில் எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, இந்த ஃபிலிமில் என்னோட ரோல் வந்து பிரிட்டிஷ் ஏஷியன். இவர் பிறந்தது பஞ்சாப்ல தான், ஆனால் இருக்கிறது லண்டன்ல. ஒரு 30-35 to 40 வருஷமா. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஐம் பிளேயிங் த பிரிட்டிஷ் ஏஷியன். ஸோ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்தியன் ஸ்க்ரீனில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வரைக்கும் பிரிட்டிஷ் ஏஷியனில் யாரும் சர்தார் ரோல் பண்ணல, ஸ்பெஷலி ஒரு லீடிங் ரோலில். ஸோ தட்ஸ் வாட் யூனோ, எனக்கு பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. அப்புறம் ஹனி சார் ரொம்ப நல்லாவே படம் பண்ணார். ஒரு ஃபேமிலி ஃபுல்லாக பார்க்குற மாதிரி, ஃபுல் ஃபேமிலி பார்க்குற மாதிரி. வயசானாலும் பார்க்கலாம், மிடில் ஏஜும் பார்க்கலாம், யூத்தும் பார்க்கலாம். ஒரு ஃபுல் பேக்கேஜாக இருந்தது. ஒரு டபுள் மீனிங் டயலாக் கூட இல்லை. இட்ஸ் அ நீட் அண்ட் கிளீன் ஃபேமிலி பேக்கேஜ், ஃபேமிலி ஃபிலிம். உங்க ஷோ மாதிரியா ரஜத் சார்? ரஜத் சார், நீங்க இங்க நிக்கிறதால நான் சொல்லல, என் மனசார சொல்றேன். நம்ம சேனல்ஸை ஸ்வாப் பண்ணிக்கிட்டே இருப்போம், இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் போய்கிட்டே இருப்போம். ஏன்னா ஈவன் ஒரு சயின்டிஸ்டா இருந்தா கூட, இல்ல அவங்க ஒரு கிச்சன்ல இருந்தாலோ, இல்ல வேற எங்க இருந்தாலும், இல்ல எங்க இருந்தாலுமே, ஃபேக்டரியில இருந்தாலும், எங்க இருந்தாலும் அது இதுன்னு ஏதாவது ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கும். ஆனா உங்க ப்ரோக்ராம் ஆப்கே அதாலத் வந்துச்சுன்னா ரஜத் சர்மா டக்குன்னு அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டு உங்க ப்ரோக்ராமுக்கு வந்துருவாங்க. பிகாஸ் எவ்ரிபடி கேன் வாட்ச் இட். நீங்க அதை சொல்றது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். உங்க கரியர் ரொம்ப பெரிய கரியர், ரொம்ப வருஷமா வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. அது தவிர மக்களோட அன்பு உங்களுக்கு நிறைய இருக்கு. இருந்தாலும் எங்கிட்ட குற்றச்சாட்டுகள் பாக்கி இருக்கு. என்ன சொல்றீங்க? இன்னுமா பேலன்ஸ் இருக்கு?